லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. சின்ன மஸ்தா தேவியினுடைய புராண வரலாறு அப்படிங்கிறது என்னங்கய்யா? பார்ப்பதற்கு குரூரமாக தெரிந்தாலும் கூட கருணையின் வடிவம். தான் கையிலிருந்து ஒரு தண்ணி கொடுக்கறதுக்கே தயங்கிருந்த உலகத்தில் தன்னுடைய உதிரத்தையே தன்னுடைய தோழிற்கு தாகம். அது ஒரு நிகழ்வு. ரதி மன்மதன் அவர்கள் இருவரும் இணைந்து நிற்கின்ற நிலையில, அதற்கு மேல நின்ற நிலையில தன் இரு பக்கமும் வர்ணனி டாகினி ரெண்டு தேவியர் இருக்கின்ற நிலையில தான் அவருடைய வழிபாடு. சின்னமஸ்தாவை இப்ப தனியா வழிபடக்கூடாது. அது எதுக்காக அப்படி ஒரு வழிபாட்டு முறை? அதாவது மன்மதன் ரதியோடு சேர்த்து தான் நம்ம சின்னமஸ்தா தேவியையும் வணங்கணும். அதாவது ரெண்டு விதமா இதை சொல்லுவாங்க. ஒரு போர்க்களம். எனக்கு சின்னமஸ்தா தேவியோடு ஒரு அற்புதமான ஒரு ஞானத்தை அடைய வேண்டுமா, பயம் இல்லாமல் வாழ வேண்டுமா, இழந்ததை திரும்ப பெற வேண்டுமா, சின்னமஸ்தா வழிபாடு. நீ எதை வேணாலும் கொடு, ஆனால் ரெண்டு மட்டும் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க மந்திர சாஸ்திரத்தில். ஒன்று காயத்ரி, இன்னொன்று சின்னமஸ்தா மூல மந்திரம். இந்த ரெண்டு மந்திரத்தை எக்காரணத்தை கொண்டும் எந்த நிலையிலையும் இந்த தேவதையினுடைய வழிபாடுக்கு தனித்தனி முறை இருக்கு. அதாவது உள்ளன்போடு வழிபட்டாலே அன்னை சொல்லக்கூடியவர். ஆனால் இந்த மந்திரத்தை சரியாக உச்சரிக்கவில்லை என்றால், தவறாக உச்சரித்தால், சுயநலத்துக்காக உச்சரித்தால், பிறர் மனம் பாதிக்கப்படும் உச்சரித்தால், சத்திகரா வழிபாடா உச்சிஷ்ட கணபதி, வாராகி வழிபாடா உச்சிஷ்ட கணபதி, பகலாமுகியா எந்த உக்ர தேவதைகள் வடிந்தாலும் உச்சிஷ்ட கணபதி. இதுதான் உச்சிஷ்ட கணபதி. ஓம் நமோ பகவதே ஏகதம்ஸ்ராய ஹஸ்திமுகாய லம்போதராய உச்சிஷ்ட மகாத்மனே ஆம் க்ரோம் க்ரீம் கம் கே கே ஸ்வாமி. காளி தந்திரம்னு பேரு. அதுக்கு அபிஷேகங்கள்லாம் கிடையாது, படையல் தான். படையல் தான். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு லக்ஷ்மி நரசிம்ம ராமானுஜர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம்மா. குறிப்பாக நம்ம தசமகா வித்யாக்கள் பத்தி பேசுற பெரும் பாக்கியத்திலையும் புண்ணியத்திலையும் இருக்கிறோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு சின்னமஸ்தா தேவியை பத்தி நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக சின்னமஸ்தா தேவியினுடைய புராண வரலாறு அப்படிங்கிறது என்னங்கய்யா? சின்னமஸ்தா அதாவது ஒரு அச்சம் மட்டுமல்ல, பயம் மட்டுமல்ல. எப்படி நவ கிரகங்களில் சனி பகவானை நம்ம நெருங்கிறதுக்கு எல்லாரும் கொஞ்சம் யோசிப்போம். ஏன்னா கர்மாவின் பலனை தரக்கூடியவர் சனி பகவான். அந்த வகையில் சின்னமஸ்தா. சின்னம்னா கட்டப்பட்ட, மஸ்தானா தலை. அந்த வகையில் பார்க்கும்போது தன் தலையை தானே தன் தோழியர், அதாவது சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வர்ணி அப்படின்னு ஒரு தேவி அவங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டாகினின்னு ஒரு தேவி. ரெண்டு பேருமே தோழியர். அவர்கள் இருக்கிறவருக்கும் தாகம் தீர்ப்பதற்காக கொடுத்த ஒரு அற்புதம். பார்ப்பதற்கு குரூரமாக தெரிந்தாலும் கூட, கொலை நடுங்குவது போல தெரிந்தாலும் கூட கருணையின் வடிவம். தான் கையிலிருந்து ஒரு தண்ணி கொடுக்கறதுக்கே தயங்கிருந்த உலகத்தில் தன்னுடைய உதிரத்தையே தன்னுடைய தோழிற்கு தாகம். அது ஒரு நிகழ்வு. ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. ஒரு போர்க்களம். அந்த போர்க்களத்துக்கு தேவி வராங்க. தேவி இப்போ போய் சின்னமஸ்தா வழிபாடு என்பது தாயை மட்டுமல்ல, அந்த வர்ணனி அல்லது டாகினி ரெண்டு தேவதையோடு சேர்த்து வழங்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ரெண்டு பேருமே எங்கே நிற்கிறாங்கன்னா மன்மதன் சொல்லுவாங்க. ரதி மன்மதன் இருவரும் அந்த நிலையில் ஒன்றாக, அந்த அரவணைத்த நிலையில், கட்டிப்பிடித்த ஒரு நிலையில் இருப்பாங்க. அவர்களுக்கு மேல் ஒன்று நின்ற நிலையில் தான் சின்னமஸ்தா நிற்பார்கள். சின்னமஸ்தாவுடைய வழிபாடே, அவர் வடிவமும் சரி, விக்கிரக வழிபாடும் சரி, அப்படி தான் இருக்கும். ரதி மன்மதன் அவர்கள் இருவரும் இணைந்து நிற்கின்ற நிலையில், அதற்கு மேலே நின்ற நிலையில் தன் இரு பக்கமும் வர்ணனி டாகினி ரெண்டு தேவியர் இருக்கின்ற நிலையில் தான் அவருடைய வழிபாடு. சின்னமஸ்தாவை இப்போ தனியாக வழிபடக்கூடாது. எதுக்காக அப்படி ஒரு வழிபாட்டு முறை? அதாவது மன்மதன் ரதியோடு சேர்த்து தான் நம்ம சின்னமஸ்தா தேவியையும் வணங்கணும். அதாவது ரெண்டு விதமா இதை சொல்லுவாங்க. ஒரு போர்க்களத்துக்கு தேவி வர்றாங்க, தோழியரோடு வர்றாங்க. வரும்பொழுது அந்த தேவியர் கேட்குறாங்க, அம்மா ரொம்ப தாகமாக இருக்குமான்னு கேட்குறாங்க. உடனே இவங்க என்ன பண்ண முடியும்? அந்த போர்க்களத்தில் எங்கே தண்ணிக்கு வாய்ப்பு இல்லை. க்ஷணம் கொஞ்சம் கூட யோசிக்கலைங்க. தனக்கு வைத்திருந்த வாளை கொண்டு அதில் பீறிட்டு வருகின்ற, அது எப்படி வரும்னா இடகலை பிங்களை. இடகலையை வர்ணனையும் பிங்களையை தேவியும், எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அதோடு இன்னொன்று வைத்திருப்பார். அதை தான் மூன்றாவதாக வருகின்ற அது அருந்தும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வடிவம். பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தாலும் கூட கருணை
என்ற ஒரு வார்த்தை. இந்த இந்த இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாமே நம்மெல்லாம் வடிவத்தை பார்த்து எடை போடக்கூடாது. அந்த தெய்வத்தினுடைய வடிவத்தை பார்த்தெல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடாது. ஒரு நல்ல குரு மூலியமாக நெருங்கி போனதான் தெரியும். நிச்சயமாக. இப்போ இந்த இவர்களோட இருக்கிற இந்த 2 தேவதைகள் பத்தியும் சொல்லுங்க. அவங்களுடைய வரலாறு என்ன? அவங்கள் யார்? ஆமாம், தேவியை பொறுத்த வரைக்கும் விமர்சனத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய அனுபவங்கள் தான். எனக்கு சின்னமஸ்தா தேவியோடு ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஞானத்தை அடைய வேண்டுமா, பயம் இல்லாமல் வாழ வேண்டுமா, இழந்ததை திரும்ப பெற வேண்டுமா, சின்னமஸ்தா வழிபாடு. ஆனால் இங்கே சின்னமஸ்தா எதை வேணாலும் நீ கொடு, நீ எதை வேணாலும் கொடு, ஆனால் 2 மட்டும் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க மந்திர சாஸ்திரத்தில். ஒன்று காயத்ரி, இன்னொன்று சின்னமஸ்தரா மூல மந்திரம். இந்த 2 மந்திரத்தை எக்காரணத்தை கொண்டும் எந்த நிலையிலையும் சீடன் என்று போர்வையில் வந்தாலும் சரி, எந்த நிலையில் வந்தாலும் சரி, பொன் கொடுத்தோ பொருள் கொடுத்தோ கொடுக்கவே கூடாத மந்திரங்களே இந்த 2. ஏன்னா தவறான மனிதர்கள்ட்ட போயிட்டா அது தவறாக பயன்படுத்த விடும். அந்த தேவியை பொறுத்த வரைக்கும் தன்னை வழிபடுபவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்க மாட்டான். தன்னை வழிபடக்கூடியவனுக்கு எதையும் செய்யக்கூடியவள் தான் சின்னமஸ்தா. இந்த சின்னமஸ்தாவுடைய வழிபாடு பார்த்தீங்கன்னா குஜராத், ஒரிசா. இந்த வழிபாட்டோட அனுபவம் உங்களுக்கு இருக்கு? எனக்கு ஓரளவுக்கு இருக்குமா. சின்னமஸ்தாவுடைய வழிபாடு நான் காலியில் தொடங்கினேன். காரணம் என்னென்னா, கடுமையான போராட்டங்கள், கடுமையான ஏமாற்றங்கள், கடுமையான துரோகங்களை சந்திக்கின்ற பொழுது 2வது இப்படியெல்லாம் இருக்குமா என்று ஒரு தேடலில், என்னுடைய தேடலில் ஒரு விடை தான் சின்னமஸ்தா. இன்றைக்கி நான் இப்படி உட்கார்ந்துருக்கேன், நாராயணன் திருநாமத்தை சொல்லி உட்கார்ந்துருக்கேன்னா அது சின்னமஸ்தாவுக்கு தான் காரணமா. நிச்சயமா. இப்ப சின்னமஸ்தாவை பொறுத்த வரைக்கும் அந்த மந்திரத்தை சொல்லக்கூடாதாக இருந்தாலும் நீங்க எங்களுடைய நேயர்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மந்திரத்தை இப்போ சொல்ல முடியும்? இல்லைம்மா, மந்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இது உண்டு. என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய மந்திரங்களை நான் சொல்லியிருக்கேன். உடனே அதை சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி, இப்போ உதாரணமாக கர்ணபிசாசினி ஒரு தேவி மந்திரம், அதை நான் ஒரு தொலைக்காட்சியில் சொன்னேன். கர்ணம்னா காது, அதாவது 2 விதம் இருக்குது. கர்ணபிசாசினி ஒன்று இருக்குது, கர்ண யக்ஷின்னு இருக்காங்க. கர்ண யக்ஷி என்பவர் ஒரு செய்தியை சொல்லக்கூடியவர். ஒரு நல்ல குரு மூலியமாக அந்த மந்திரத்தை தெரிந்து கொண்டு அதை மனப்பாடம் செய்யணும். மற்ற தேவதைக்கெல்லாம் வடிவம் உண்டு, எப்படி பூஜா செய்யக்கூடிய விதி உண்டு. இது அப்படிலாம் கிடையாது. கர்ணபிசாசினிக்கோ கர்ண யக்ஷினிக்கோ குரு தொட்டு கொடுத்துட்டாலே போதும், அந்த மந்திரம் வேலை செய்ய தொடங்கிவிடும். ஒன்று நடக்க போகிறவர் சொல்கிறது கர்ணபிசாசினி, கர்ண யக்ஷி. ஒன்று நடத்ததுக்கு பரிகாரமும் சொல்லுவாள். இந்த பிரச்சனைமா அப்படி கேட்டால் அதுக்கு பரிகாரம் சொல்லக்கூடியவர் தான் கர்ணபிசாசினி. இந்த தேவதையினுடைய வழிபாடுக்கு தனித்தனி முறை இருக்குது. அதாவது உள்ளன்போடு வழிபட்டாலே அன்னை சொல்லக்கூடியவர். ஆனால் இந்த மந்திரத்தை சரியாக உச்சரிக்கவில்லை என்றால், தவறாக உச்சரித்தால், சுயநலத்துக்காக உச்சரித்தால், பிறர் மனம் பாதிக்கப்படும் உச்சரித்தால் மூக்கிலிருந்து ஆரம்பிச்சிடும், காதிலிருந்து வர ஆரம்பிச்சிடும், மனம் குழப்பமான ஒரு நிலையை அடையும். இதை தொடர்ந்து ஒரு வியாபார கண்டத்தோடு பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கடுமையான பாதிப்புகளை தந்து விடுமா. அதனால் மந்திரங்களை நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், உடனே ஒரு பேப்பரில் எழுதிக்குவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லுகின்ற மந்திரங்களை அந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுங்களேன், நாங்கள் எழுதுவதற்கு எளிதாக இருக்கும். அப்படிலாம் கிடையாது. அப்படியெல்லாம் குருவை நெருங்கி தகுதியும் தராதரமும் பார்த்து நான் நிறைய பேருக்கு விஷ்ணுமாயா கொடுத்து பாதிக்கப்பட்டிருக்கேம்மா. அதனால் மந்திரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் குருவை நோக்கி போகணும். எப்படி ராமானுஜர் தன் குருவை நோக்கி ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து போனார் திருக்கோஷ்டியூர் வரை நீண்ட நெடுப்பயணம் போய் அடைந்தார். ஓம் நமோ நாராயணாய. அது மாதிரி என் குருவை என்பதற்காக பாலக்காடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனையோ முறை பசியோடு போயிருக்கேன். வண்டிக்கு பெட்ரோல் போடுறது கூட காசு இருக்காது. அவர் குருவிட்ட போய் நிற்பேன். அவர் சொல்லுவார், இன்றைக்கி போய் நாளைக்கு வாங்க அப்படின்பார். நான் இப்படி தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருட காலம் பயிற்சி. அவர் போய் நிற்கும் பொழுது தான், ஒரு நாளைக்கு போகவே வேண்டாம் என்ற பொழுது தான் என்னை கூப்பிட்டு இந்த மந்திரத்தை எனக்கு கொடுத்தார். இன்று நான் வாழ்வதும் ஒரு நிலையை நோக்கி நான் நகர்வதும் மந்திரங்கள். அந்த மந்திரங்கள் எப்போ ரகசியம், மூடி வச்சாதமாக ரகசியம். நம்முடைய இந்து தர்மத்தில் எல்லா மந்திரத்தையும் எல்லாமும் சொல்லிவிட முடியாது. எந்த மந்திரமாக இருந்தாலும் குரு இல்லாமல் வாய்ப்பே இல்லைம்மா. நிச்சயமாக. அதிலும் சின்னமஸ்தா மாதிரி ஒரு தேவதையினுடைய மந்திரங்கள்லாம் உடனே பலன் தரக்கூடியது. உடனே இதில் எழுதி வச்சுருவாங்க, ஒரு பேப்பர் பேனை வச்சு அந்த மந்திரத்தை எழுதிட்டு வீட்டில் உட்காந்து அப்படிலாம் அதில். ஏன்னா அதில் ஏற்படக்கூடிய நன்மையும் தீமையும் சொல்லவனை என் குரு சொல்வார். தவறான மனிதருக்கு நீ மந்திரம் சொல்லினானா அது அவர் செய்கின்ற வினை உங்களுக்கு பாம்பாக மாறி உங்களையே கொத்திவிடும். அவர் செய்கின்ற அதாவது குரு செய்கின்ற பாவம் சீடனை பாதிக்காது, சீடன் செய்கின்ற பாவம் குருவை கண்டிப்பாக பாதித்துவிடும். நிச்சயமாக. அப்போ சின்னமஸ்தாவினுடைய வழிபாட்டில் இருக்கிற அந்த மந்திரம் அப்படின்றது மிக 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 ரகசியமாக, மிக மிக நம்ம சின்னமஸ்தாவை பொறுத்த வரைக்கும் அற்புதமான வடிவம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தேடலுமா, எதுவுமே தேடி பெறணும். எளிதில் கிடைத்து விட்டால் ஒரு அலட்சியம் வந்துடும். ஒரு மந்திரம் இருக்குன்னா அந்த மந்திரத்தை தேடணும். தேடி 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 ஒரு இசாலாம் போயிட்டிங்கன்னா அந்த பறக்கின்ற கொடிகளில் கூட சின்னமஸ்தாவுடைய படம் இருக்கும். அந்த கார்களில் அதை வச்சுருப்பாங்க, கோயில்கள். ஆமாம், அந்த காரு அதை பார்த்திங்கன்னா அந்த கோயில் கோபுரத்தில் சின்னமஸ்தா வடிவம், ஒரு பெண் தன் சீவுவதையும் சீவிய
இதை குடிப்பது போன்ற வடிவத்தில் கொடியே இருக்கும். நிறைய ஆலயங்களில் சின்ன சின்ன ஆலயங்களில் அந்த கொடி பறப்பதை நான் பார்த்துருக்கேன். குஜராத்தில் மட்டுமல்ல, ஒரிசாவில் மட்டுமல்ல, மேற்கு வங்கத்தில் மட்டுமல்ல, வடபுலங்களில் அத்தனையுமே சின்னமஸ்தாவுடைய வழிபாடு ஒரு கிராம தேவதையாக, ஒரு குல தேவதையாக வழிபடப்படுகின்றார். நிச்சயமா. இப்போ அந்த நாடுகள், அந்த மாநிலங்கள்ல எல்லாமே வந்து சின்னமஸ்தாவை வந்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அந்த அட்லீஸ்ட் திருவுருவ படம் அல்லது ஃபோட்டோஸ் அல்லது அந்த மாதிரி நாமும் வைத்து கொள்ளலாமா? ஐயோ இல்லை, சில தேவதை வேண்டாம். என்னுடைய அனுபவத்தில் எனக்கு இந்த உருவ வழிபாடு உள்ள தேவதைகளை தெய்வத்தெல்லாம் வழிபாடு பண்ணுறதை விட நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு உதாரணமாக சின்னமஸ்தா படம் வச்சிட்ருக்கேன். யாரோ ஒருவர் அங்கிருந்து வருவார், பார்ப்பார், என்னங்க இப்படிப்பட்ட சாமியெல்லாம் கும்பிட்றீங்க, வருவார். நமக்கு இருக்கின்ற ஆர்வத்தையும் அவர் சொல்லிவிட்டு அவர் போயிடுவார். நமக்கு அது மேலே ஒரு ஐயம் வந்துடும். அதனால் குருவையும் குரு கொடுத்த மந்திரத்தையும் அந்த யார்கிட்டையும் நம்ம சொல்லக்கூடாதுமா. எனக்கு இவர் தான் குரு பாரு, அந்த குரு அவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இந்த மந்திரம் பாரு, இந்த தேவதையும் பாரு. அதே மாதிரி தான் நான் விஷ்ணுமாயா. நான் விஷ்ணுமாயாவை வழிபடும்போது கடுமையாக பாதிக்கப்பட்டேன். எருமையின் மீது ஒரு தெய்வமா, இப்படிப்பட்ட ஒரு தெய்வமா அப்படின்னு ரஜினிகாந்த் வந்து ராகவேந்திரரை கொண்டு வரும்போது எத்தனை நிலையும் எனக்கு தெரியும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரும் மூகாம்பிகை சென்று வழிபடும்போது நிலையும் எனக்கு தெரியும். அப்படி ஒவ்வொரு காலகட்டம்மா என்னுடைய அனுபவம் தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல, எங்கெங்கெல்லாம் கலங்கி நிற்கின்றார்களோ அவர்களெல்லாம் இந்த தசமகா வித்தையினுடைய தேவதைகளே மந்திரம் மட்டும் வாங்கி வழிபட்டாலே போதும். தெய்வ ஆலயம் சென்று வழிபடுவதோ, அந்த வடிவங்களை வாங்கி வைப்பதோ அதெல்லாம் அவ்வளவு சிறப்பாக தெரியவில்லை. நிச்சயமா. இப்போ நம்ம வந்து வழிபாடு அப்படின்றத தாண்டி இந்த தேவதைகளை பத்தி அறிஞ்சுக்கணும்னு கூட சில பேர் விரும்புவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து இப்ப சின்னமஸ்தாவினுடைய திருக்கோவில் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டுல இருப்பதாக எனக்கு என்னுடைய உள் மனசு சொல்லுது. அவர்களுடைய திருக்கோயில் எங்க இருக்கு, அதுல எப்படியான வழிபாட்டு முறைகள் எல்லாம் நடக்குது? உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா? உண்டுமா. சின்னமஸ்தாவுடைய வழிபாடு நான் பார்த்துக்கிட்டது காசியில் ராம் நகர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே சின்னமஸ்தாவுக்கான கோவில் உண்டு. நீங்கள் சொன்ன அந்த வடிவம் கிடையாது, சங்கல்பம் உண்டு. அப்புறம் கல்கட்டாவில் உண்டு. கல்கட்டாவில் வந்து மேற்கு வங்கத்தில் சின்னமஸ்தாவுடைய வழிபாடு உண்டு. இதெல்லாம் கௌள மார்க்கம், தாந்திரிக வழிபாடு. மற்ற தேவதைகளை வழிபடுவது இப்படித்தான் பேர். சின்னமஸ்தா வழிபாடு ஒரு அற்புதமான எப்படிங்க மகா கணபதி, ஒரு உச்சிஷ்ட கணபதி. என்னுடைய நண்பர் ஒருவர், நான் சின்னமஸ்தா வழிபாடு செய்வதற்காக அவரை சந்தித்து போராடி நெருங்கின ஒரிசா போயிட்டு அங்கே போயிட்டு அந்த குருவை சந்திக்கும் பொழுது மொழி பிரச்சனை தான் இருந்தாலும் நான் வந்து சொல்லி குருவே எனக்கு சொல்லும்போது அவர் ஒரு 2 நாள் தங்க சொன்னார். தங்கியிருந்தேன். இந்த நிகழ்வு தான். அப்போ ஒருத்தர் வந்தாருங்க. வந்துட்டு அவர் எனக்கு உச்சிஷ்ட கணபதி வேலுன்னார். உச்சிஷ்ட கணபதினா என்னன்னு தெரியுமா, அது எதுக்கு நீ தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் கேட்டார். அப்புறம் வழிபாடுகளை சொல்லும்போது என்னையும் அருகில் உட்கார வைத்தார். காரணம், சின்னமஸ்தா வழிபாட்டுக்கு உச்சிஷ்ட கணபதி அவசியம். உச்சிஷ்ட கணபதி சொல்லாமல் எந்த விதமான உக்ரதேவதை வழிபாடும் செய்ய முடியாது. பிரத்யேகரா வழிபாடா உச்சிஷ்ட கணபதி, வாராகி வழிபாடா உச்சிஷ்ட கணபதி, பகலாமுகியா எந்த உக்ர தேவதைகள் வழிந்தாலும் உச்சிஷ்ட கணபதி வேண்டும். அந்த உச்சிஷ்ட கணபதி வழிபாடு சொல்லும்போது நான் அருகில் இருந்து பார்க்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்தார். நீங்கள் வரும்போது அடுத்த முறை வரும்போது உங்கள் மனைவியோடு வாங்க அப்படி. என் மனைவிக்கு எதுக்குங்க, நான் தானே மந்திரம் தெரிஞ்சு, நீ மனைவியோடு வா என்றார். அவர் மனைவியோடு வந்தாங்க. வந்தோன்னே அந்த பெண் ஒரு தெய்வம், ஒரு நல்ல ஒரு கணவன் மனைவி உறவு. அவரை உட்கார சொன்னார். அவருடைய மடியில் அவர் மனைவியை உட்கார சொன்னார். அவர் மனைவியை அவர் மடியில் உட்கார சொன்னார். யார் மடியில்னா மந்திர தீட்சை கேட்க வந்து சீடன் அவருடைய மடியில் உட்கார வைத்து அவர்களை ஆலிங்கனம் செய்து கொண்டு வலது காதில் அந்த மந்திரம் சொன்னார். இதுதான் உச்சிஷ்ட கணபதி. ஓம் நமோ பகவதே ஏகதம்ஸ்ராய ஹஸ்திமுகாய லம்போதராய உச்சிஷ்ட மகாத்மனே ஆம் க்ரோம் க்ரீம் கம் கே கே ஸ்வாகா 3 முறை சொன்னார். காரணம், துணைவியார் இல்லாமல் அந்த நிலை. நீங்கள் உச்சிஷ்ட கணபதிக்கு படம் போடனாலே அப்படி தான் போடணும். ஆண் பெண் இணைவு தான் சொல்லணும். உச்சிஷ்டம்னா இல்லை எச்சில்னு அர்த்தம். அதாவது அவருடைய வழிபாடு. இதெல்லாம் இந்து தர்மத்தில் அதிக விளக்கம் சொல்லணும்னா விமர்சனம் வரும். இந்த கடவுள் மறுப்பு கொள்கையாளர்னு இருப்பாங்க. அவங்க எடுத்த உடனே ஒரு விமர்சனத்துக்கு வந்துடுவாங்க. இப்படிலாம் ஒரு சாமியா, இதெல்லாம் வழிபாடு செய்யலுமா என்று ஒரு ஏளனம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய லட்சியத்தை நோக்கி நான் போகின்றேன். என் தெய்வம் எப்படி இருந்தாலும் எனக்கு நன்மை செய்யக்கூடியதான். நிச்சயமாங்க ஐயா. இப்ப ஒரு திருக்கோவில்ல வந்து பூஜை புனஸ்காரங்கள், அது தவிர அபிஷேகங்கள், ஆராதனைகள், இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம். அது போல இந்த சின்னமஸ்தாவுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் இருக்கு? என்னுடைய அனுபவத்தில் 2 முறை இருக்குமா. காளி தந்திரம்னு பேர். அதுக்கு அபிஷேகங்கள்லாம் கிடையாது, படையல் தான். அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பலி கொடுத்து தேவதையை வழிபாடு பண்ணுதல் தான் அந்த மாதிரி முறைகளுக்கு. உக்ர தேவதைகளுக்கு, சௌமியமான தேவதைகள், அந்த மாதிரி தேவதைகள்லாம் பொங்கலும் புளியோதரையும் பூவும்
அந்த மாதிரி வைத்து வழிபாடு செய்தலாம். இது ஒரு மிகப்பெரிய இது வந்து ஒரு கவல மார்க்கம்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கத்தினுடைய வழிபாடு, இப்போ உதாரணமாக நீங்கள் தேவதையை வழிபடலாம். ஒரு மந்திரம் எப்படி பண்ணணும், தியானம் பண்ணணும்னா ஒரு இடத்துல அமைதியான சூழ்நிலை, ஒரு ஊதுபத்தியை கொளுப்பிச்சிட்டு ஒரு ரம்யமான சூழ்நிலையில் அந்த மந்திரம் சொல்லுவாங்க. ஆனால் காளி வழிபாடு அப்படி இல்லை. கட்டிலில் இருந்துட்டு சொல்லலாம், குளிச்சும் சொல்லலாம், குளிக்காமலும் சொல்லலாம், வெத்தலைப்பாக்கு போட்டும் சொல்லலாம், எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். காரணம், நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ, உன் மனசு என்னை நோக்கி இருக்கணும். அதுதான் காளி வழிபாடு. அந்த மாதிரி இந்த மாதிரி தசமகா வித்தையில் இருக்கக்கூடிய அந்த தசம்னா 10, அதில் 8 விதமான தேவதையுடைய வழிபாடுக்கும் அந்த குரு தான், இதெல்லாம் குரு தான் சொல்லுவார். இது மட்டும் நான் சொன்னது ஒரு துளிதாமா. இன்னும் அந்த குருவை நீங்கள் நெருங்கினீர்களான்னா அற்புதம். ஒரு தாய், அதான் சொல்லுவாங்க, தாயோடு சுவை போச்சு, தந்தையோடு துணை போச்சு, மனைவியோடு மானம் போச்சு, குருவோடு எல்லாம் போச்சும்பாங்க. ஒரு நல்ல குரு இருந்தால் மட்டுமே அந்த தேவதையை நாம் நெருங்க முடியும், கடைசி வரையும் தக்க வச்சுக்கலாமா. நிச்சயமாக ஒரு தேவதை வழிபாட்டு முறைகள் பத்தி ஒரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய நேயர்களுக்கு சொல்லியிருந்தீங்க. அதை பத்தி சொல்லுங்க ஐயா. தேவதையை பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்தில் நம்ம பார்த்த அந்த 3 தேவதைகளை புவனேஸ்வரியை தவிர்த்து மற்ற தேவதைகள்லாம் அதீதமான உக்கிரமான தேவதை. நீங்கள் உக்கிரம் நினைச்சு நகர்ந்துடாதீங்க. நாம் வெற்றியை நோக்கி நகர வேண்டுமானால் அவமானங்களும் துரோகங்களும் ஏமாற்றங்களும் தோல்வியும் தொடர்ந்து நீங்கள் சந்திக்கும் பொழுது மனம் விரக்தி அடைந்துவிடும். அப்படிலாம் ஆகாதீங்க. நம்முடைய முன்னோர்களும் ரிஷிகளும் மகான்களும் நம்முடைய நலன் பொருட்டு தான். நம்பிக்கை, எப்பெல்லாம் ஒரு மனிதனுக்கு மனோபலம் குறையும் பொழுது, தேக பலம் குறையும் பொழுது தெய்வ பலம் துணை நிற்குமா. அந்த மாதிரி தேவதைகளை நினைத்து தெய்வங்களை நினைத்துனா நீங்கள் அசூசைப்படாதீங்க. தயவு செய்து பயத்தின் காரணமாக விலகி விடாங்க. நெருங்கி பாருங்கள். என்னுடைய அனுபவத்தை நெருங்கி பார்க்கணுமா. ஒரு சராசரி மனிதனாக, ஒரு பிரத்யேகர உபாசகராக, ஒரு உச்சிஷ்ட கணபதியினுடைய உபாசகனாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாராயணனை நோக்கி நான் நகர்ந்து இருக்கின்றேன். இன்று எல்லாம் இழந்தாலும் நாராயணன் பாதத்தை பற்றி இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அங்கே தொடங்கியது. அங்கே தொடங்குனது தான் இங்கே கொண்டாந்து விட்டுருக்கு. நம்ம எதை நோக்கி நகர்கின்றோமோ அதை ஒரு நாள் கண்டிப்பாக அடைவோம். கடவுளை பார்த்திருக்கிறாயா என்று எல்லோரும் கேட்பாங்க. பார்த்திருக்கிறேன். அதை நான் எப்படி சொல்ல முடியும்? நான் கடவுளை பார்த்துக்கிறேன் என்றாலும் என் மனைவி கூட சிரிப்பாங்க. நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தாரும்பாங்க. அது ஏதாவது கண்டவர் விண்டிலர். அந்த இறைவனை உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பூமியில் வாழ்கிறதுக்கு என்னமா இருக்குது. அந்த வகையில் தசமகா வித்தையில் அற்புதம். நம்ம ஐபிசியில் பார்த்தீங்கன்னா என்ன காளியில் தொடங்கி இன்றைக்கி சின்னமஸ்தாவில் வந்து நிற்கிறோம். சின்னமஸ்தா வடிவத்தை பார்க்கக்கூடாதுமா, உருவத்தை பார்க்கக்கூடாது. மந்திரங்கள் இருக்குமா, அந்த மந்திரங்களை நமக்கு மட்டும் இல்லை, இந்த உலக நலன் வேண்டி எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்காக தானமா கடவுள்களும் ரிஷிகளும் மகான்களும் உருவாக்கினார்கள். ஒரு ரிஷி ஒரு மந்திரத்தை உருவாக்குறாரு, ஒரு தேவதை வடிவத்தை தரார் அப்படின்னா உலக நன்மைக்கு தான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது, கலங்கி நிற்கும் பொழுது, கண்ணீர் சிந்தும் பொழுது நாம் இந்த மாதிரி தேவதைகளை நெருங்குவதில் தவறே இல்லை. நிச்சயமாங்க. அதாவது நம்ம தசமகா வித்யாக்கள் தொடர்பில் நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரும்போது இன்னைக்கு வந்து சின்னமஸ்தா தேவியை பற்றி கூட நம்ம நிறைய விஷயங்கள் இந்த காணொளி முழுவதும் பேசியிருக்கோம். சின்னமஸ்தா தேவியினுடைய வழிபாட்டை தேடுபவர்களுக்கு இது ஒரு ஆரம்ப படியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க ஐயா. அருமையான ஒரு தொடர், நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும். இதோடு நிறுத்திக்கக்கூடாது. இந்த பாட்டோட காலையில் தொடங்கி இதெல்லாம் இருக்குங்க பாடம். ஒரு பள்ளியில் படிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தொடர்ந்து படிக்கிறார். அப்படின்னு தொடங்கி படிக்க துணிந்து வாசிக்க தொடங்கி அப்படியே வருகிறார், ஒரு உயர்ந்த நிலையை நோக்கி நிற்கிறார். இன்றையெல்லாம் கல்வி என்பது வயிற்று பசிக்கான ஒரு கல்வி. இதெல்லாம் ஞானத்தை தேடுபவர்களுக்கும் கலங்கி நிற்பவர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அதுவும் இவ்வளோ ஒரு நீண்ட படைப்பு. இன்னும் வருகின்ற காலத்தில் மற்ற தேவதைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அற்புதமான ஒரு நிலைமா. ரொம்ப நன்றி. எல்லாரும் நல்லா இருக்கணும். நாராயணா நாராயணா. யுகம் நான்கும் காண்கிறேன் உன்னையே, எனையாளும் ஈசனே அண்ணாமலையே. லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லைனா பிரீமியம் டேட்ஸ். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.